ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் முருங்கைக்கீரை பொரியரிசி பொரியல். இதை நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நிறைய பூச்சி இருக்கும், அதை உதறி எடுத்துட்டு நல்லா 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். அதை பொடியாக நறுக்கி வச்சிங்க. இப்போ நம்ம பொரியரிசி நான் ஏன் இதில் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ தேங்காய் இல்லை வீட்டில் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொரியரிசியை நம்ம அதுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வானல் எடுத்துங்க. அந்த வானல் சுட்ட பிறகு இந்த அரிசியை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுங்க. இந்தமாரி கோல்டன் ப்ரௌனில் வருங்க. அதை எடுத்த உடனே ஆற விட்டு அதை மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிங்க. ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். இப்போ நம்ம ஒரு வானல் எடுத்துக்கிறோம். அந்த வானலில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தனா ஊற்றி தாளிங்க, இல்லை நார்மல் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதில் நம்ம இப்போ கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டு அதை நம்ம தாளிக்கிறோம். இப்போ கடுகு நல்லா வெடித்த பிறகு நீங்கள் வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாவும் அதில் போடுறோம். இதை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. பெல் பட்டன், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்குங்க. இப்போ முருங்கைக்கீரையும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். போட்டு ஒரு கலரி விடுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு போட்டு 1 கிளாஸு தண்ணி ஊற்றி கலரி வைக்கணுங்க. மூடி வைங்க. இந்த முருங்கைக்கீரையில் நிறைய குணநலங்கள் இருக்குது. நம்ம இதை உணவாக எடுக்கும் போது நமக்கு நிறைய அயர்ன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. மோஸ்ட்லி ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை நிறைய சாப்பிட்லாம். குழந்தை இல்லாதவங்க சாப்பிட்லாம் நிறையா. இப்போ தண்ணி கொஞ்சம் சுண்டிருக்குங்க. இப்போ நம்ம அந்த பொரியரிசி அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஒன்றும் பாதியமாக அதை போட்டு நம்ம நல்லா கொட்டி வணக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுட்டோம். அவ்வளோதாங்க, சுவையான முருங்கைக்கீரை பொரியரிசி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பொரியலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.